அவரு ஃபைனான்ஸ்ல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஃபைல்ஸ்ல கையெழுத்து போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வேணா போடட்டுமான்னு கிண்டலா கேட்டேன். அதுக்கு வருண், நீ கையெழுத்து போட்டா எல்லாமே மொத்தமா முடிஞ்சிட்டோன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. அததான் அக்கா அங்க வந்து நின்னு அரைகுறையா கேட்டிருக்கா. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. வெண்ணிலா, இது நாள் வரைக்கும் நீ உன் குடும்பத்துல உன் இஷ்டப்படி இருந்திருப்ப. இப்போ நீ கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. இங்க உனக்கு சில விஷயம் புதுசா இருக்கும், புரிய கொஞ்ச நாள் ஆகும். நான் கூட இருக்கேன். இருந்தாலும் சில விஷயத்துல நீ முடிவெடுக்கிற சூழ்நிலை வரும். குடும்பத்துக்குள்ள எல்லாரையும் அனுசரிச்சுதான் போகணும். யாரையும் விட்டு கொடுத்துட கூடாதுதான். ஆனா புருஷனுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை வருது. அதுல நாம யார் பக்கம் நிக்கணும்னு ஒரு பிரச்சனை வந்தா உன்னை எதிர்த்து நிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி நீ வருணை விட்டு கொடுத்துடவே கூடாது. இந்த வெண்ணிலா நேத்து வரைக்கும் என்ன பார்த்தாலே மறலுவா. இப்ப என்னடானா நீ செஞ்சது தப்புங்கிறா. இனிமே என் விஷயத்துல தலையிடாதங்கிறா. எல்லாத்தையும் தாண்டி பொய் சத்தியம் பண்ணி என்னையே திட்டு வாங்க வச்சுட்டா. இனிமே இவ்வளவு சாஃப்டா டீல் பண்ணக்கூடாது. நேரம் வரட்டும், பாத்துக்கிறேன். அக்கா, ஏய், உனக்கு இப்பதான் நான் அக்காவா தெரியறேனா? என் விஷயத்துல தலையிடாத நீ என்ன சொன்னல, அப்புறம் எதுக்கு என் ரூம்குள்ள வர? போடி வெளியே. சாரிக்கா, நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். அத்தை திடீர்னு என்ன கூப்பிட்டு வருணை பத்தி கேட்டதும் எனக்கு பயம் வந்துருச்சு. நீ வேற நான் பொய் சொல்றேன்னு சொல்லவும் எனக்கு அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுக்கா. நிறுத்தடி. நீயும் வருணும் பேசிட்டதை தானே நான் சொன்னேன். நான் இந்த பொய்யும் சொல்லலையே. என் காதால கேட்டேன். நீ வருண் கிட்ட ஏன் என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்குனீங்க சொல்லியிருந்தா நானே கையெழுத்து போட்டிருப்பேன்னு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நான் ஏதோ அரைகுறையா கேட்டேன்னு சொல்லிட்டல. ஏங்க, சொல்லு லீலா. இன்னைக்கு வீட்ல தானே இருக்கீங்க? பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு வரலாம், வரீங்களா? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் அங்க போகணும். தாராளமா போங்க. அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்துட்டு அப்புறமா போங்க. சொன்னா புரிஞ்சுக்கல. எனக்கு டைம் ஆயிடுச்சு. அங்கிருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன். என்னங்க, பாப்பா, வண்டி நிறுத்துப்பா, நிறுத்துப்பா, பா, நிறுத்துப்பா, நிறுத்துப்பா, கொஞ்சம் நிறுத்துப்பா. என்னாச்சுங்க? லேடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போக முடியுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அதுக்கு என்னங்க, தாராளமா கூட்டிட்டு போலாம், வாங்க, இந்த வரேன். உடம்புக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்ல இல்ல, அது வந்து ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எங்க லட்சுமி இருக்க?
கோவில் வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, எப்போ நீ வருவ? ஏங்க, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல. இப்ப நீங்க வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்கே வரேன். வேணாங்க, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அங்க பூத்தொட்டிக்கு கீழே சாவி இருக்கும். ஆ அதை எடுத்து திறந்து வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஆ சரி. என்னை இப்படியே கொஞ்சம் இறக்கி விட்டுடுறீங்களா? நான் வீட்டுக்கு போறேன். அப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? இல்ல இல்ல, வேண்டாம். நான் வீட்டுக்கு போனாலே போதும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் லேசான மயக்கம்தான். இப்ப சரியாயிடுச்சு. இந்த நிலைமையில உங்களை எப்படிங்க பாதியில விட்டுட்டு போக முடியும்? நான் உங்களை வீட்ல இறக்கி விடுறேன். உங்க வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? இல்லீங்க, கோவில்ல நீங்க அப்படி என்ன நினைச்சு ஒதுங்கி போனீங்களா? போலல்ல. ஒரு நிமிஷம், என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிருக்காரு. என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இவன் ஏன் கூப்பிடுறா? ஏன் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பேசுங்க. வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. அட, இவர் எங்க காணோம்? உட்காந்து பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. சொல்லுங்க, கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமல இல்ல, முக்கியமான விஷயங்களா? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீ என்ன பண்றன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். கோவில் வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வழியில தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீடு வரைக்கும் வந்தேன். இப்போ போயிடுவேங்க. ஆமா, திடீர்னு என்ன கோயிலுக்கு? ஏதாவது விசேஷமா? சும்மாதாங்க. சரி, நீ பார்த்துட்டு பத்திரமா கிளம்பு. நானும் ஒரு சின்ன வேலையா இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க.